இயற்கையின் எழில்வளங்கள், மலைகள், ஆறுகள், அருவிகள், கவினுறும் சோலைகள், வண்ண வண்ண மலர்கள் என்று இயற்கை தாயால் அலங்கரிக்கப்பட்ட பேரெழில் மிக்க நாடு பிரான்ஸ் நாடு. பிரான்ஸ் நாட்டில் சான்ஸ் என்ற ஊரில் 1806ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாளில் பிறந்தவர்தான் இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புயி அவர்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல் இவர் இளமையிலேயே இறை பற்றும் நல்லொழுக்கமும் மிக்கவர். இறை உணர்வும் தியாகமும் சேவை மனப்பான்மையும் நிறைந்த அவர் பெற்றோர் அனுமதியுடன் சான்ஸ் மறை மாவட்டத்து குருத்துவ கல்லூரியில் சேர்ந்து பயிற்சி பெற்று 25/4/1829 அன்று தமது 23வது வயதில் குரு பட்டம் பெற்றார். 7ஆம் நூற்றாண்டில் இறந்த புனிதர் வின்சென்ட் தே பால் அவர்கள் வாழ்க்கையை பற்றியும் அவர் ஆற்றிய பணிகள் பற்றியும் சிறப்பாக ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர் மேற்கொண்ட முயற்சிகளை கேட்டறிந்த லூயிஸ் துப்புயி உள்ளம் வின்சென்ட் தே பால் மீது பற்று கொண்டு தாமும் ஒரு நாள் அயல் நாடுகளுக்கு சென்று மறை போதகம் செய்ய வேண்டும் என்று இறை தூண்டுதல் கிடைக்க பெற்று 9/4/1832ஆம் ஆண்டு புதுவை மண்ணில் காலடி பதித்தார். 18ஆம் நூற்றாண்டில் படிக்க தெரிந்த பெண்களை கற்பு நெறி தவறியவர்களாக கருதி ஒதுக்கினார்கள். இத்தகைய தவறான கொள்கையை கண்ட மக்களின் மனநிலையை மாற்றி அமைக்கவும் பெண்களுக்கு கல்வி கற்பிக்கவும் 1844இல் கூடிய ஆயர் பேரவையில் இக்கருத்து கலந்தாலோசிக்கப்பட்டு இக்கருத்தில் ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்ட துப்புயி அடிகளாரிடம் சபையை ஏற்படுத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் தூய இதய மரியன்னை சபையை ஏற்படுத்தினார். இறை ஊழியரே லூயிஸ் சவேனியன் துப்புயி தந்தையே, பணியினை தொடர உதவிடுவாய், எங்கள் சபையினை காத்திட என்றுமே நீரே துணை புரிவாய். மனிதன் தன்னலமற்ற பல்வேறு தியாக பணிகளை புரிந்து வருகின்றார்கள்.
கல்வி பணி. பெண்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும், சமுதாயத்தின் அனைத்து துறைகளிலும் சாதித்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு சிறந்த கல்வி பணி புரிந்து வருகின்றார்கள். இவர்களின் மாணவர்கள் இன்று பல்வேறு துறைகளிலும், அரசு பணிகளிலும், அயல் நாடுகளிலும் மிக சிறந்த பணியாற்றி வருகின்றனர். மருத்துவ பணி. ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தன்னலமற்ற மருத்துவ பணி புரிந்து அவர்களின் உடல் உள்ளம் நலம் பெற அயராது உழைத்து வருகின்றார்கள். சமூக பணி. வாழ்வில் எச்சூழலிலும் வாழ்ந்துவிடலாம் என்று நம்பிக்கை ஊட்டும் விதமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள பெண்களுக்கு கைத்தொழில் கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண வழி செய்கிறார்கள். உருவாக்குதல் பணி. தூய இதய மரியன்னையின் சகோதரிகளை பின்பற்றி இறை பணிபுரிய முன்விழையும் இளம் உள்ளங்களை கண்டறிந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து இறை பணியாற்ற இனிதே அவர்களை பண்படுத்தி வருகிறார்கள். இவ்வாறு தூய இதய மரியன்னை சபையின் அனைத்து பணிகளுக்கும் காரணம் இறை ஊழியர் லூயிஸ் சவனியன் துப்புய் அவர்கள். இறை ஊழியர் லூயிஸ் சவனியன் துப்புய் அவர்களின் கனவு நனவாக அனைவரும் ஒரு மனத்தோராய் இருக்கரம் சேர்ந்து உழைப்போம். வாழ்க துப்புய், வளர்க அவரின் எதிர்நோக்கு. இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. வளர்வோமும் வாழ்வாம் வரங்கள் பொழிவாய்வும் ஜபங்களினால் இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த துப்பிய அடிகளார் தமிழ் மொழியியலுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெரும் பணியாற்றியுள்ளார். 34 ஆண்டுகள் அச்சக பணியில் பல நூல்களை எழுதியுள்ளார். என்னங்க சொல்றீங்க? பிரான்ஸ் நாட்டுக்காரர் தமிழ் படிக்கிறார், எழுதுகிறார், பேசுகிறார் என்றால் பரவாயில்லை. ஆனால் நூல்கள் பல எழுதியுள்ளார் என்று சொல்றீங்க? ஆமாங்க, அவர் பல நூல்களை எழுதியுள்ளார், பல நூல்களை புதுப்பித்துள்ளார். அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்ற கேளுங்க. வேத புரட்டலை மறுத்தல், சத்திய சபை பரீட்சை, சிலுவை பாதை, ஞானாமிர்தம், ஞானாமிர்த தடாகம், சத்திய வேத அற்புதங்களின் சுருக்கம், கதாமஞ்சரம், நீதிசாரா வாக்கியங்களில் தெரியலானவையும், அனுசாரம், இல்லற உத்தியானம், வேத புரட்டலை நீக்க சஞ்சீவி, ருத்ரினித்தியல்பு, நன்றாய் நினை, துறவர உத்தியானம், சரித்திரத்திற்கடுத்த ஞானபதேச சுருக்கம், கொடுந்தமிழ், தெய்வீக பரீட்சை, சம்பாஷணி அனுசாரம், துறவர உத்தியானம், லத்தீன் பிரெஞ்சு தமிழ் அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, பிரெஞ்சு தமிழ் கலைச்சொல், மெய்மறை உத்தியானம், ஞான உபதேச பர்வதம், தேம்பாமாலை, திருப்பாவணி. ஒழுக்க நெறியை ஊட்டும் நூல்கள்: கதாமஞ்சரி, நீதிசார வாக்கியங்களில் தெரியலானவையும், நன்றாய் நினை, துறவர உத்தியானம், இல்லற உத்தியானம்,
கொடுந்தமிழ், தமிழ் இலக்கணச் சுருக்கம், தேம்பாமாலை, திருப்பாவணி, லத்தீன் பிரெஞ்சு தமிழ் அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, பிரெஞ்சு தமிழ் வொக்காபுலரி, ஆதிச்சுவடி, பாலச்சுவடி, பாலர் கணித நூலாதாரம், பூமி சாஸ்திர சங்கேஷபம், பூமி சாஸ்திர சுருக்கம், பூமி சாஸ்திர படங்கள், பூமி சாஸ்திர நூலாதாரம், பாலர் கணிதம், பாலர் துணை, பாலர் பொக்கிஷம், பிராஞ்சு நெடுங்கணக்கு, அந்தந்தக்கை, சரித்திரம், வினாவிடை. இதுவரை நீங்க கேட்டதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். இதுக்கப்புறம் நீங்க கேட்க போறது அவர் பதிப்பித்த நூல்கள். அஞ்ஞான தூஷணம் மறுத்தல், அமலோற்பவத்தின் உத்தரியம், அனுசாரம், ஆத்தும நேசம், ஆயத்தம், உபதேச சுருக்கம், கிறிஸ்து அனுசாரம், சரித்திரங்கள், சங்கம் 3 காண்டமும், சத்திய வேதாற்புதங்களின் சுருக்கம், சரித்திரத்துக்கு அடுத்த ஞான உபதேச சுருக்கம், சரித்திர உபதேச சுருக்கம், சத்திய சபை பரீட்சை, சம்பாஷணை அனுசாரம், சிலுவை பாதை, சுவிசேஷம், தெய்வ பரீட்சை, படங்களால் விளக்கப்பட்ட ஞானபதேசம், பாவ சங்கீர்த்தன பிரசங்கம், பிரார்த்தனை மாலை, பேதகம் மறுத்தல், புரோட்டஸ்டாண்ட் மதங்களின் அழிவு, பூசையுதவி மந்திரம், பூர்வீக மறைவிலக்கம், புதுமை, ஞானபதேச குறிப்பிடம், ஞானமிருத்தடாகம், வருஷத்தின் பிரதான சுகீர்த்த பிரசங்கம் 3 காண்டமும், விசுவாசுதல், வியாகுல பிரசங்கம், விசேஷ ஆத்ம சோதனை, வேத பொருட்களை நீக்கும் சஞ்சவி, வேத பொருட்களை மறுத்தல், வேத விளக்கம், லூத்ரேனி தேல்வு, பிரார்த்தனையும் ஞானமிர்தமும், தெய்வ பரீட்சை, நன்மரண ஆயத்தம், திருமுகத்தின் பிரார்த்தனை. இதை போல ஒழுக்க நூல்கள், சரித்திர நூல்கள், ஜெப புத்தகங்கள், பாட நூல்கள், தமிழ் நூல்கள் என பல நூல்களையும் இவர் பதிப்பித்துள்ளார். வாழ்க வாழ்கவே உம் புகழ்தனை நாடும் பாடிடுவோம், உம் மூலம் தனை என்றும் தேடிடுவோம். தந்தையலோயித்து போய் நீர் வாழ்க வாழ்க வாழ்கவே உம் புகழ்தனை நாடும் பாடிடுவோம், உம் மூலம் தனை என்றும் தேடிடுவோம். இறையரசே உம் கனவு, இறைபணியே உம் வாழ்வு, இறையரசே உம் கனவு, இறைபணியே உம் வாழ்வு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.